அண்ட் இந்த தீக்கோஸோட கதைய இன்ஸ்பிரேஷன் எங்க எடுத்தீங்க? ஓகே. தீக்கோஸ் இன்ஸ்பிரேஷனா இல்லையான்னு எங்கேருந்து இன்ஸ்பயர் பண்ணி அப்படின்னு சரியா சொல்ல தெரியல. ஆனா என்னன்னா, அதோட ஸ்பார்க் வந்து எங்க அம்மம்மா இருக்காங்க. அம்மாவோட அம்மா. அவங்க வந்து அ இற இறந்துட்டோனே, அவங்க பாடிய வாஷ் பண்ணுவாங்கல்ல. அப்போ வந்து இது எனக்கு நியூஸா தான் வந்துச்சு. எங்க அம்மா சொன்னாங்க, அவங்க ஹேர்ல வந்து ஒரு பேன் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆ. ஒரு பேன் இருந்துச்சு. அப்போ வந்து வாஷ் பண்ணிட்டு முடி கழுவும்போது அங்க வந்து ஒரு பேன் இருந்திருக்கு. அப்போ எல்லாரும் யோசிச்சிருக்காங்க. இந்த பேன் எங்கேருந்து வந்துச்சு? அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் தெரிஞ்சுச்சு அம்மம்மா வந்து நம்பர் எடுப்பாங்க. பாடி நம்பர். ஸோ அவங்க எழுதி அந்த பேன் வந்து அப்படியே முடியில வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு எனக்கு. லைக் பேன் வந்து தலையில இருக்கு. அம்மம்மா இறந்துட்டாங்க. 86, 88 சம்திங் லைக் தட். ஸோ அவங்க ஏன் நம்பர் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க்கா இருந்துச்சு. ம்ஹ்ம். ஏன் நம்பர் எடுக்குறாங்க வயசானவங்க அப்படின்னு தோணுச்சு. அப்போ வந்து ஏன்னு கேட்டு அப்படியே டெவலப் ஆகி போயிடுச்சு. அப்புறம் ஒரு சிங்கப்பூர் ட்ராமா ஒண்ணு இருக்கு. வைஜெயந்தின்னு சொல்லிட்டு. ஓகே. அது வந்து ஒரு சிண்டியன் ஜப்பனீஸ் ரூல் பண்ணப்போ மலேசியா அண்ட் ஆல்சோ சிங்கப்பூரை ரூல் பண்ணிட்டு போகும்போது நிறையா சைனீஸ் வந்து அவங்களோட பேபிஸை வந்து இந்தியன் ஃபேமிலிஸ்க்கு வந்து அடாப்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா சைனீஸ்க்கும் ஜப்பனீஸ்க்கும் அந்த ஒரு கிளாஷ் இருந்துச்சுல. ஸோ அப்போ வந்து அந்த இந்தியன் ஃபேமிலியில் வளர்ந்த ஒரு பேபி வந்து சைனீஸ் பேபி கேர்ள் வந்து வளர்ந்து வந்து எப்படி அவங்க வந்து வேர்ல்டில் சொசைட்டியை சந்திக்கிறாங்க சொல்லிட்டு அப்படி ஒரு சிங்கப்பூர் ஒரு ட்ராமா இருக்குது வைஜெயந்தின்னு சொல்லிட்டு. ஓகே, ஓகே, ஓகே. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஒரு ட்ராமா, அப்புறம் அந்த சொன்னேன்ல எங்கள் அம்மாவோட கதை, அப்புறம் ஒரு சின்ன அங்கங்கே ரொட்டி சனை போடுற ஒரு காய் ஒருத்தவங்க இருக்காங்க என்னோட தாமன்மனுக்கு. ஸோ அவங்களோட ஒரு டே டு டே லைஃப் எப்படி இருக்கும் இந்த மாதிரிலாம் யோசிச்சு அப்படியே டெவலப் பண்ணி வந்து தான் அப்படி வந்துச்சு.